ஈரோட்டில் செயல்பட்டு வரும் ஈரோடு கூட்டுறவு நகர வங்கியில் 8.25 கிலோ தங்க நகைகளை கையாடல் செய்ததாக வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் ஆகிய 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். ஈரோடு முனிசிபல் காலனியில் செயல்பட்டு வரும் ஈரோடு கூட்டுறவு நகர வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட நகைகள் கையாடல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து மேலாண்மை இயக்குநர் ஜெயந்தி மேற்கொண்ட தணிக்கையில் நகைகள் கையாடல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் விசாரணையில் நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமார் தலைமறைவானது தெரியவந்தது. அதன் பிறகு அவரை தீவிரமாக தேடிய போலீசார் நேற்று பேருந்து நிலையத்தில் வைத்து ரமேஷ்குமாரை கைது செய்தனர். இந்நிலையில் வங்கி மேலாளர் கதிரவன் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நகைகள் கையாடலில் ரமேஷ்குமாருடன் கதிரவனுக்கும் தொடர்பு இருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். பிறகு நெஞ்சு வலிப்பதாக கதிரவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது நடிப்பு என்பது தெரியவந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்து 8.25 கிலோகிராம் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கூடுதலாக நகைகள் கையாடல் செய்யப்பட்டுள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலையத்திலிருந்து இருவரையும் நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது மேலாண்மை இயக்குநர் ஜெயந்தியும் பொது மேலாளர் முத்துசாமி ஆகியோர் செய்யும் சில தவறுகளை மறைப்பதற்காக எங்களுக்கு தண்டனை கொடுத்ததாகவும் அதனை அவர்களை பழிவாங்கும் நோக்கில் பயத்தை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் இவ்வாறு செய்தோம் என கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இந்த இருவரால் மட்டுமே இவ்வளவு பெரிய கையாடலில் ஈடுபட்டிருக்க முடியாது என சந்தேகம் எழும் நிலையில் இவர்களோடு தொடர்பில் இருப்பவர்களை கண்டறிய வேண்டும் என்றும் இதேபோல் அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் தணிக்கை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.